வெல்கம் டு SK Max tutorial. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல வந்து மேட்ரிக்ஸ்ங்கற யூனிட் பார்க்க போறோம். மேட்ரிக்ஸ்ங்கற யூனிட்ல வந்து கெய்லி ஹாமில்டன் தியரம் பார்க்க போறோம். கெய்லி ஹாமில்டன் தியரம் வந்து பார்க்க போறோம். கெய்லி ஹாமில்டன் தியரம்னா every square matrix satisfy the own characteristic equation. எல்லா மேட்ரிக்ஸுமே வந்து satisfy the own characteristic equation சொல்றாங்க. அந்த characteristic equation வந்து லாஸ்டா எல்லாமே 0 கிடைக்கணும். 0 கிடைச்சதா வந்து கெய்லி ஹாமில்டன் தியரத்தை வந்து ப்ரூஃப் பண்றேன்னு சொல்லலாம். இது வந்து 2 மார்க்ல கேட்டாங்க கேட்பாங்க. கெய்லி ஹாமில்டன் தியரம்னா நானு every square matrix satisfies own characteristic equation. அந்த characteristic equation வந்து lambda cube minus s1 lambda squared plus s2 lambda minus s3 is equal to 0. இதுல வந்து கெய்லி ஹாமில்டன் தியரம்ல வந்து s1 s2 s3 அதே போல கண்டுபிடிப்போம். நம்ம இத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இதுல வந்து லாம்டாக்கு பதிலா ரீப்ளேஸ் a வை சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். a கியூபா மாத்துவோம், a ஸ்கொயர்ட் மாத்துவோம், a ன்னு மாத்துவோம். அப்ப அந்த a வந்து given மேட்ரிக்ஸ் என்ன கொடுக்கறோம்னா அதை வச்சு 3 டைம்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். a கியூபுக்கு a into a into a into மல்டிப்ளை பண்ணி அதே போல கண்டுபிடிச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த ஃபார்முலா இந்த ஈக்குவேஷன் எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி லாஸ்டா இந்த வேல்யூ எல்லாத்தையும் பார்த்தோம்னா 0 0 ன்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். இதான் வந்து கெய்லி ஹாமில்டன் தியரத்தோட ப்ரூஃப் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். 0 வரலைனா இது வந்து கெய்லி ஹாமில்டன் சொல்லலாம். எல்லா ப்ராப்ளமும் 0 வரும். ப்ரூஃப் பண்ண சொன்னாங்கன்னா 0 0 ன்னு சொல்லிட்டு வரும். பாருங்க, அடுத்து வந்து இதுலயே ப்ராப்ளத்திலே வந்து இது ஃபர்ஸ்ட் கெய்லி ஹாமில்டன் தியரத்தை ப்ரூஃப் பண்ண சொல்லுவாங்க. இதுலயே வந்து இன்னொன்னு கேட்பாங்க, இன்வெர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இன்வெர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் A இன்வெர்ஸ் அதோட வேல்யூ என்னன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஒரே ப்ராப்ளத்துல இது ரெண்டு கேள்வியும் கேட்டிருப்பாங்க. இது வந்து 16 மார்க்ல நம்மள கேட்பாங்க. proof the கெய்லி ஹாமில்டன் தியரம் கேட்பாங்க and find the inverse of matrix அப்படினு சொல்லி கேட்பாங்க. ரெண்டு क्वेश्चन கேட்பாங்க. ரெண்டு 8 மார்க். ரொம்ப இம்பார்ட்டன்டான क्वेश्चन. வாங்க ப்ராப்ளத்துக்குள்ள போலாம். ப்ராப்ளம் கொடுத்துறாங்க, find கெய்லி ஹாமில்டன் தியரம் and hence find the inverse of the matrix. கொடுத்துற ப்ராப்ளத்துல வந்து இது வந்து கெய்லி ஹாமில்டன் தியரமான ப்ரூஃப் பண்ணனும். இதோட வந்து இன்வெர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சொல்யூஷன் given வந்து let a ன்னு சொல்லி எடுத்துங்க. கொடுத்துற ப்ராப்ளத்தை வந்து a ன்னு சொல்லி எடுத்துங்க. 1 2 minus 1 3 minus 3 1 2 1 minus 2. கொடுத்துற ப்ராப்ளத்தை வந்து given matrix a ன்னு சொல்லி எடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் the characteristic equation கண்டுபிடிப்போம். characteristic equation நமக்கு தெரியும். lambda cube minus s1 lambda squared plus s2 lambda minus s3 is equal to 0. இது வந்து s1 s2 s3 நம்ம வெளிய கண்டுபிடிப்போம். s1 னா நமக்கு தெரியும் sum of diagonal element. diagonal element என்ன இருக்கு? 1 இருக்கு, -3 இருக்கு, -2 இருக்கு. அது வந்து sum of diagonal element 1 இருக்கு, -3 இருக்கு, -2 இருக்கு. கூட்டணும் கிடைக்கும். -5 ல 1 பிளஸ்னா -4 கிடைக்கும். s1 ஓட வேல்யூ 4. s2 ஓட வேல்யூ எப்படி கிடைக்குது? s2 ஓடது sum of minus of the diagonal element. diagonal element. first diagonal element ல இருந்து ஒவ்வொண்ணா நம்ம பார்க்கணும். first 1 இருக்கா diagonal element? first இந்த 1 பாருங்க. இந்த 1 பார்க்கறப்ப இந்த ரோவை இந்த காலத்தை விட்டுருங்க. ரிமைனிங் என்ன இருக்கும்? -3 இருக்கும். 1 -2. இந்த 1 பார்க்கறப்ப இந்த ரோவையும் இந்த காலத்தை விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து -3 பார்க்கறப்ப இந்த காலத்தையும் இந்த ரோவை விட்டுருங்க. அப்ப என்ன இருக்கும்? 1 இருக்கும் பிளஸ் 1 -1 2 -2 இருக்கும் பிளஸ் நெக்ஸ்ட் வந்து -2 தான் டயகனல் எலிமெண்ட். இத பார்க்கறப்ப இதோட காலத்தையும் இந்த ரோவை விட்டுட்டீங்கன்னா மீதி வந்து 1 2 3 -3. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா s2 கிடைச்சிரும். மல்டிபிள் பண்ணுங்க. 3 into 2 மல்டிபிள் பண்ணா 6 ஆயிடும். -1 + 6 ஆயிடும். -1 அது ஃபார்முலா இருக்கு மைனஸ். இது மல்டிபிள் பண்ணா -2 கிடைக்கும். -2 +2 +2 ஆயிடும். பிளஸ் இது சிம்பிள் பண்ணா -3
minus 3 into 2 6 6 ல 1 is 5 இது 0 ஆயிடும் இதுக்குன்னா minus 9 கிடைக்குது அப்போ s2 ஓட வேல்யூ minus 4 தான் கிடைச்சிருக்கு நமக்கு s2 ஓட வேல்யூ minus 4 தான் கிடைச்சிருக்கு அடுத்து s3 கண்டுபிடிக்க போறோம் s3 னா determinant of a இது மாடுலஸ் எடுக்க போறோம் இது மேல உள்ளது 3 டைம்ஸ்க்கும் மாடுலஸ் எடுக்க போறோம் அதாவது 1 ஃபர்ஸ்ட் 1 இன்டு இந்த காலத்துக்கு இந்த ரோ விட்டுட்டீங்கன்னா ரிமைனிங் என்ன இருக்கும் -3 -2 இருக்கு கண்டுபிடினா 3 into 2 6 -1 s வந்து மைனஸ் சிம்பிள் போடணும் சைன் வந்து பிளஸ் மைனஸ் பிளஸ் இந்த மாதிரி சைன் வரும் அதனால -2 இன்டு இந்த ரோவை இந்த காலத்துக்கு விட்டீங்கன்னா 3 into -2 -6 -2 நெக்ஸ்ட் வந்து -1 பார்க்கணும் -1 இன்டு இந்த ரோவை இந்த காலத்துக்கு விட்டுருங்க என்ன இருக்கு 3 இருக்கு -6 வரும் -1 பிளஸ் 6 ஆயிடும் இது சிம்பிள் பண்ணோம்னா 1 into 5 கிடைக்கும் -2 into -8 -1 into 9 கிடைக்கும் 5 -1 2 into 18 16 plus 16 -9 கிடைக்கும் இது சிம்பிள் பண்ணா 14 into 16 இருக்கு 21 கிடைக்கும் 9 போயிடுச்சுன்னா 12 அப்ப s1 s2 s3 மூணு வழியை நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ இதை எடுத்து போயிட்டு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணுங்க lambda cube அப்படியே வச்சுங்க -s1 ஓட வேல்யூ -4 இருக்கு அதனால இது வந்து +4 lambda squared plus s2 ஓட வேல்யூ என்ன இருக்கு -4 இருக்கு அதனால இது -4 lambda -s3 ஓட வேல்யூ இருக்கு 12 0 இதான் வந்து கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இந்த ஸ்டெப் வரையும் ஐகன் வேல்யூஸ்ல கண்டுபிடிக்கிறப்ப இந்த ஸ்டெப் வரையும் நம்ம போடுவோம் இப்போ இந்த ஸ்டெப்புக்கு மேல கேலி ஹாமில்டன் தேற்றத்துல வந்து ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண போறோம் அதாவது என்னன்னா ரீப்ளேஸ் lambda by a அதாவது lambda இருக்கிறதுல a ன்னு சொல்லி நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம் ரீப்ளேஸ் lambda by a ன்னு சொல்லிட்டு சப்ஸ்டிட் பண்ண போறோம் lambda இருக்கிறதுல a சப்ஸ்டிட் பண்ணுங்க அப்ப இந்த இது பண்ணோம்னா a cube plus 4 lambda 4 a squared minus 4 a minus 12 is equal to 0 இதுக்கு அப்புறம் நம்ம வந்து a cube a squared a ஓட வேல்யூ எல்லாம் கண்டுபிடிச்சு இதல சப்ஸ்டிட் பண்ணோம் a இங்க வந்து a cube இருக்கு நம்ம வந்து டைரக்டா a cube கண்டுபிடிக்க முடியாது ஃபர்ஸ்ட் எடுத்துனே a squared கண்டுபிடிப்போம் அப்ப a squared கண்டுபிடிக்கணும்னா a into a அதாவது given matrix என்ன கொடுத்துறாங்களோ அதை ரெண்டு டைம் மல்டிப்ளை பண்ணுவோம் 1 2 minus 1 3 minus 3 1 2 1 minus 2 1 2 minus 1 3 minus 3 1 2 1 minus 2 given matrix A into A இது எப்படி மல்டிப்ளை பண்ணனும் பாத்துங்க row into column அப்படியே மல்டிப்ளை பண்ணனும் ஃபர்ஸ்ட் இந்த row எடுத்துங்க 1 2 minus 1 எடுத்து இந்த காலம் மல்டிப்ளை பண்ணுங்க 1 1 மல்டிப்ளை பண்ணா 1 தான் கிடைக்கும் 2 யும் 3 மல்டிப்ளை பண்ணா +6 கிடைக்கும் -1 -2 பண்ணா -2 கிடைக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் அடுத்து செகண்ட் காலத்தை பார்க்கறப்ப அதே போல 1 * 2 மல்டிப்ளை பண்ணா 2 கிடைக்கும் 3 * 6 வந்து -6 கிடைக்கும் -1 கிடைக்கும் நெக்ஸ்ட் தேர்ட் காலத்தை பார்க்கணும் 1 * 1 -1 கிடைக்கும் 2 * 2 + 2 -1 -2 பண்ணா +2 இப்போ ஒரு ரோ முடிஞ்சு அடுத்து நெக்ஸ்ட் ரோ எடுத்துங்க 3 காலத்தை அதே போல மல்டிப்ளை பண்ணுங்க 3 * 1 3 -3 + 3 -9 +2 next 6 செகண்ட் காலத்தை பண்ணோம்னா 6 -9 +1 next தேர்ட் காலத்தை பண்ணோம் -3 -2 next தேர்ட் ரோ எடுத்துட்டு மல்டிப்ளை பண்ணுங்க 2
plus 3 minus 4. 4 minus 3 minus 2 minus 2 plus 1 plus 4. இது சிம்பிள் பண்ணுங்க. 7 வருது, 2 வச்சுனா 5 minus 7 2 வச்சுனா minus 5. இதில் வந்து மல்டிபிள் பண்ணா 4, அதில் 1 வச்சுனா 3, 5ல 9 வச்சுனா minus 4, 16, 8, 5ல 1 வச்சுனா 1, minus 1, 5ல போச்சுனா 3. இதான் வந்து a ஸ்கொயரோட வேல்யூ. a ஸ்கொயரோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு வந்து ப்ராப்ளம் வந்து a கியூப் வேணும். a கியூப் வேணும்னா என்ன பண்ணணும், திருப்பி நம்ம வந்து இதை வந்து இன்னொரு டைம் வந்து a-வால மல்டிப்ளை பண்ண போறோம். அதே ஸ்டெப் தான் ரோ இன்டு காலம் ரோ இன்டு காலம் ரோ இன்டு காலம் பண்ண போறோம். நான் டைரக்டா எழுதிடுறேன் a கியூப் என்ன வேல்யூ அப்படின்னு. நமக்கு a கியூப் என்ன பண்ணணும், a ஸ்கொயர்டு இன்டு a, அதாவது திருப்பி a-வால மல்டிப்ளை கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை திருப்பி பண்ணோம்னா a கியூப் கிடைக்கும். டைரக்டா எழுதிடுறேன் a கியூப்போட வேல்யூ என்னன்ட்டு. நீங்க இது வந்து ப்ராப்ளம் போட்டு பாருங்க. a கியூப்போட வேல்யூ வந்து நான் வந்து டைரக்டா எழுதிடுறேன். இது நீங்க போட்டு பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். -4 28 -16 28 -64 -64 36 4 8 -8. இந்த வேல்யூ கிடைக்கும் உங்களுக்கு. இது ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க கமெண்ட்ல, நான் அதை சொல்லி தரேன் அப்படின்ட்டு. இப்போ நம்ம வந்து a ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டோம், a கியூப் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எடுத்துட்டு போயிட்டு நம்ம வந்து கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணலாம். இதை கண்டுபிடிச்ச வேல்யூ எடுத்து வந்து இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. a கியூப் ஃபர்ஸ்ட் a கியூப் இருக்கு. a கியூப் வேல்யூ நமக்கு தெரியும். -4 28 -16 28 -64 36 4 8 -8 நமக்கு தெரியும். இது a கியூப் வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து plus 4 into a ஸ்கொயர் வேல்யூ. a ஸ்கொயர் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 5 -5 3 -4 16 -8 1 -1 3 -4 into a. a வந்து given matrix ப்ராப்ளம் நடத்துறோம். அது போடுங்க 1 2 -1 3 -3 1 2 1 -2. நெக்ஸ்ட் எனக்கு -12 ன்னு இருக்குல்ல, இந்த கான்ஸ்டன்ட் வந்து -12 ன்னு இருக்குல்ல, இது வந்து கான்ஸ்டன்ட் அப்படியே விட கூடாது. இது வந்து i எடுத்துங்க, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், அது யூனிட் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். கான்ஸ்டன்ட் இருக்கிறதுல 1 0 0 0 1 0 0 0 1 இதை சப்ஸ்டிட் பண்ணிங்க. கான்ஸ்டன்டா விடலாம். கான்ஸ்டன்ட் வர இடத்துல i போட்டுங்க, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இப்போ எல்லாம் கண்டுபிடிச்சா = 0. என்ன பண்ணணும், எல்லாத்தையும் வந்து சிம்பிளிஃபை பண்ணுங்க. சிம்பிளிஃபை பண்ணோம்னா 0 வந்துச்சுன்னா கேலி ஹேமில் இந்த இடத்துல நம்ம வந்து ப்ரூவ் பண்றோம்னு சொல்லலாம். இப்போ வந்து a கியூபா அப்படியே வச்சுக்கோங்க. -4 28 -16 28 -64 36 4 8 -8 இதை அப்படியே வச்சுட்டு இந்த 4 ஆல உள்ள மல்டிபிள் பண்ணுங்க. பிளஸ் 4 ஆல உள்ள மல்டிபிள் பண்ணா 4 × 20 -20 12 -20 16 × 4 எவ்வளோ வரும்? 64 32 4 -4 12. நெக்ஸ்ட் வந்து -4 ஆல உள்ள மல்டிபிள் பண்ணீங்க. இதை நான் ப்ளஸ் ஆக்கிக்கிறேன். -4 ஆல சரி மைனஸ் அப்படியே வச்சுங்க. கன்ஃபியூஷன் ஆனா 4 ஆல உள்ள மல்டிபிள் பண்ணீங்க. 4 8 -4 12 -12 4 8 4 -8 வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து 12 ஆல உள்ள மல்டிபிள் பண்ணீங்க. 12 ஆல உள்ள மல்டிபிள் பண்ணா
12 12 0 0 0 12 0 0 0 12 is equal to 0. என்ன பண்ண போறோம்? பிளஸ் மைனஸ் தான் இருக்கு. இது வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா பிளஸ் மைனஸ் இருந்துச்சுன்னா அப்படியே கூட்டிக்க வேண்டியதான். ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் உள்ள டேர்ம் -4 பிளஸ் 20. இங்க வந்து 4 இருக்கு ஃபர்ஸ்ட். இங்க வந்து மைனஸ் இருக்கிறதால -4 போட்டுங்க. -4. இங்க வந்து -12 இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் முடிஞ்சு செகண்ட் எடுக்கிறப்ப செகண்ட் எடுங்க. 28 -20 -8 0. அந்த டைம் 0 ஆயிடும். -0. இந்த டைம் 0 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் எடுத்துங்க. -16 +12 மைனஸ் பிளஸ் ஆயிடும். +4 -0. இந்த டைம் முடிஞ்சு. நெக்ஸ்ட் அடுத்த ரோ எடுத்துங்க. 28 -20 -12 -0. நெக்ஸ்ட் டைம் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த டைம் -64 +64 +12 அது -12 கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த டைம் எடுத்துங்க. 36 -32 -4 0. நெக்ஸ்ட் தேர்ட் ரோ எடுத்துங்க. 4 +4 -8 -0. நெக்ஸ்ட் இந்த டைம் எடுத்துங்க. 8 -4 +4 சாரி +4 இருக்கு. மைனஸ் வந்து -4 -0. நெக்ஸ்ட் வந்து இந்த டைம் லாஸ்ட் டைம் எடுத்துங்க. -8 +12 +8 -12. இப்போ இந்த எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இது வந்து சிம்பிளை பண்ண போறோம். 0 கிடைச்சிச்சுன்னா கேலி ஹேமில் இந்த இடத்த வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம் அர்த்தம். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க. 20 இருக்கு. மைனஸ் என்ன இருக்கு? -20 இருக்கு. +20 -20 கிடைக்கும். அப்போ இந்த டைம் 0 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இங்க 28 பிளஸ்ல இருக்கு. -28 கிடைக்குது. அப்போ இந்த டைமும் 0 ஆயிடுச்சு. இந்த டைம் வந்து +16 கிடைக்குது. -16 கிடைக்குது. அப்போ இதுவும் 0 ஆயிடுச்சு. மேல உள்ள மூணுமே 0 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து 28 இருக்கு. இதுல வந்து 32 கிடைக்குது. இப்போ வந்து இதுல நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணிருக்கோம். இல்லாட்டி 0 கிடைச்சுன்னா தான் கேலி ஹாமில்டன் தியரம் ப்ரூஃப் ஆயிருக்குன்னு சொல்லலாம். இப்போ இந்த டைம்ல தான் ஏதாவது மிஸ்டேக் ஆயிருக்கு. இந்த 4 உள்ள மல்டிப்ளை பண்றப்ப 16 கிடைக்கும். 20 போட்டா சாரி 16 கிடைக்கும். 16 இங்க போட்டுங்க. இப்போ கூட்டணும்னா -28 +28 இருக்கு. அப்போ இது 0 ஆயிடும். இதுல வந்து -64 +64 -2 எல்லாமே 0 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இது வந்து 36 0 ஆயிடுச்சு. இது வந்து 88 0 ஆயிடுச்சு. இது வந்து 88 0 ஆயிடுச்சு. 88 +2 -2 எல்லாம் 0 ஆயிடுச்சு. அப்போ வந்து வெரிஃபை கேலி ஹாமில்டன் தேரத்தை வந்து ப்ரூஃப் பண்ணியாச்சு. இப்படிதான் வந்து கேலி ஹாமில்டன் தேரத்தை வந்து ஃபைண்ட் பண்ண சொன்னாங்கன்னா இப்படிதான் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன இன்வெர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.